வெரி குட் மார்னிங் பிரதர். நம்ம பார்த்துருக்க சப்ஜெக்ட் வந்து மெட்டீரியல் சயின்ஸோட 5th யூனிட் வந்தாச்சு. 5th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது வந்து நேனோ மெட்டீரியல்ஸு. பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கிளாஸுமே வந்து ஆன்லைன் எடுக்கிறதுனால கம்பல்சரியாக வந்து மார்க் ஸ்டூடெண்ட் கொடுத்தா தான் வந்து அட்டனன்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? கம்பல்சரியாக மார்க் ஸ்டூடெண்ட் கொடுங்க, மறந்துடாது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது வந்து நேனோ மெட்டீரியல்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகேவா? நேனோ மெட்டீரியல்ஸோட ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகேவா? நேனோ மெட்டீரியல்ஸ் இது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து நேனோ மெட்டீரியல்ஸ் வந்து பாட்டம் அப்பு டாப் டவுனு. ஓகேவா? அது பார்த்தோம். அப்புறம் பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா வந்து வேரியஸ் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்மா ஆர்ச்சரிங், கெமிக்கல் வேப்பர் டிஸ்போசிஷன், சால்ட் ஜெல் டெக்னிக், எலக்ட்ரிக்கல் டிஸ்போசிஷன், மெக்கானிக்கல் க்ரஷிங் பார்த்தோம். அப்புறம் பார்த்தா லேசர் சிந்தசிஸ், இனட் கேஸ் கண்டென்சேஷன். ஓகேவா? ஸோ பிளாஸ்மா ஆர்ச்சரிங்னா வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ் மூலிமா வந்து ஹீலியம் கேஸை வந்து ஃபாஸ்ட் பண்ணி அது மூலிமா வந்து இது கிடைக்குது. அப்போ வந்து கெமிக்கல் வேப்பர் டிஸ்போசிஷன் பார்த்தோம். சால்ட் ஜெல்ன்றது ரெண்டுத்தையும் மேலே இருக்கிறது ரெண்டுத்தையும் பிளாஸ்மா ஆர்ச்சி கெமிக்கல் ரெண்டுத்தையும் கம்பைன் ஆகி வருது சால்ட் ஜெல்லு. அப்புறம் எலக்ட்ரோட் டிஸ்போசிஷன் வந்து எலக்ட்ரோட் 1 எலக்ட்ரோட் 2 அதோட ரெண்டுத்தோடைய அந்த ஆசிடில் வந்து இது பண்ணிட்டு சிப் பண்ணுறது. அப்புறம் மெக்கானிக்கல் க்ரஷ் பார்த்தோம். ஓகேவா? இந்த கிளாஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து பல்சர் லேசர் டிஸ்போஷன். ஸோ இந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இந்த பல்சர் லேசர் டிஸ்போஷன் சொல்லுவாங்க. இல்லைனா லேசர் சிந்தசிஸ் இஸ் லேசர் டெக்னிக் அப்டேட்டட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பன் நேனோ டியூப்ஸ் மூலயமா வருது. இதோடைய பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா வந்து த டெக்னிக் ஆஃப் த லேசர் ஹீட் ட்ரீட்மெண்ட் இஸ் யூஸ்டு இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பன் நேனோ டியூப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் நேனோ டியூப் மூலமாக யூஸ் பண்ணுறது. இன் ஜென்ரல் ரூபி லேசர், என்டி யாக் லேசர், ரூபி லேசரு இல்லைனா என்டி யாக் லேசரு அண்டு CO2 லேசர், அந்த CO2 லேசர், அந்த 3 லேசரில் வந்து இதை வச்சும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்க்கும்போது இதான் வந்து அதோடைய ஒர்க். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதே அதோட டயக்ராம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து லேசர் சோர்ஸ் இந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணுறேன். ஓகேவா? லேசர் சோர்ஸ் வந்து ஒரு மிரர் மேலே பட்ட உடனே ஒரு ஷட்டரு, அந்த ஷட்டர் பார்த்தா ஃபோக்கஸிங் லென்ஸு, அப்புறமா அந்த விண்டோஸ் மூலிமா இது பண்ணும்போது இந்த இடத்துல கிராஃபைட். ஓகேவா? அந்த கிராஃபைட் மூலமாக கீழே வரும்போது அடாப்டர் இந்த இடத்துல தான் இந்த நேனோ டியூப் இங்கே இருக்குது, இங்கே ஆர்கன் கேஸ் இருக்குது, இங்கே எலக்ட்ரிக் ஃபர்னஸ் இருக்குது. ஓகேவா? இதோட இன்ஸ்ட்ருமேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து த இன்ஸ்ட்ருமேஷன் ஃபார் த ஃபர்னஸ் ஆஃப் கார்பன் நேனோ டியூப்ஸ் consists of a quartz tube containing a graphite target kept in a argon gas region shown in the figure. அந்த ஃபிகரில் ஷோ பண்ணும்போது ஆர்கன் கேஸ் வந்து ஜென்ரேட் ஆகி இது பண்ணி வர்றது தான் இதோட என்டிஆக் லேசரு, CO2 லேசர்லாம் வர்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட சிந்தசிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இனிஷியலி வந்து த கிராஃபைட் இஸ் ஹீட்டட். இந்த இங்கே இருக்குது பார்த்தியா, இந்த கிராஃபைட் வந்து இஸ் ஹீட்டட். இந்த கிராஃபைட் வந்து ஹீட்டட் அப் டு 1200 டிகிரி செல்சியஸ் மாதிரி ஹீட் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபர்னஸ் மூலமாக வச்சு ஹீட் பண்ணும்போது அந்த இன்செட் லேசர் பீம் கேன் பி ஜென்ரேட் யூஸ் டு எவாபரேட் கார்பன் ஃபார்ம் இன் த கிராஃபைட். தஸ் த லேசர் சோர்ஸ் இஸ் சுவிட்ச் ஆன். அந்த நேரத்துக்கு வந்து லேசர் சோர்ஸ் சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து த லைட் ரிஃப்ளெக்ட் பை த பிளேன் மிரர் இஸ் மேட் டு த பாஸ் த்ரூ த ஷட்டர். அந்த மூலிமா வந்து மிரர் வந்து பாஸ் பண்ணி ஷட்டர் மூலியமாக போய் பாஸ் ஆகி you will be getting the reflecting falls in the mirror. ஓகேவா? due to laser heating. அந்த லேசர் ஹீட்டிங் பண்ணும்போது the graphite gets heated and evaporate carbon atoms. அந்த நேரத்துக்கு வந்து ஹீட் பண்ணும்போது அந்த கார்பன் ஆட்டம் வந்து எவாபரேட் ஆகும். அந்த எவாபரேட் ஆகிறது தான் வந்து காட்ஸ் டியூப் மூலியமாக வெளியில் வர்றது தான் வந்து அதோட ஒர்க். ஓகேவா? ஸோ the cobalt and nickel present in the graphite as a catalyst nuclearization the formation of the carbon nanotubes. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நேனோ பார்ட்டிகல்ஸ் ஒன்று வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ரெண்டாவது வந்து எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிஸ், மூணாவது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், நாலாவது பார்த்திங்கன்னா வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்ன வரும்னா அதோடைய ஃபிசிக்கல் இன் நேச்சர். ஓகேவா? இந்த பார்ட்டிகல் சைஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இன்டர்பினிட்டி ஸ்பேசிங் நேனோ பார்ட்டிகல்ஸ், நேனோ மெட்டீரியல்ஸ். இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது வந்து அதோட சைஸு, கிரைன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சொல்கிறது தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதான் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து தே ஹாவ் ஹை ஸ்ட்ரென்த் அண்ட் சூப்பர் ஹார்ட்னஸ்.
ஸோ ஃபிசிக்கல் நேச்சரில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரென்த் அண்ட் சூப்பர் ஹார்ட்னஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த நேனோ மெட்டீரியல் இஸ் வெரி லெஸ். அந்த ஃபிசிக்கல் நேச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேனோ மெட்டீரியலோட மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப லெஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து the energy bonds in this material will be very narrow. அப்புறம் வந்து அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஹையர், இது வந்து ஹையர் சொல்கிறாங்க. நேனோ மெட்டீரியல்ஸ் ஆர் கேப்பபிள் ஃபார் ஸ்டோரிங் ஹைட்ரஜன், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்டோர் பண்ணிக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல் வந்து அது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறது. ஓகேவா. மேக்னெட்டிக் பார்ட்டிகல்னால் வந்து இன் நேனோ மெட்டீரியல்ஸ் a large number of atom will be present at the surface. ஸோ இது மூலயமா வந்து possess large local magnetic moment within themselves. Due to large magnetic moment, nanomaterials exhibits smaller size. அப்புறம் ஃபெரோமேக்னெட்டிக், நான் ஃபெரோமேக்னெட்டிக்கு, அப்புறம் வந்து நேனோமெட்டீரியல் ஷோஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வருது. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா வருது பார்த்தீங்கன்னா வந்து the hardness of the nanospheric phase materials varies from மெட்டீரியல் டு மெட்டீரியல் சேஞ்ச் ஆகும்போது ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், டென்சிட்டி, கிரெயின் ஸ்ட்ரக்சர் இதுதான். அப்புறம் சூப்பர் கண்டக்டிவ் இருக்குது. ஓகேவா. இந்த டேபிளில் என்ன போட்டிருக்காங்கன்னா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா என்னுடைய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து அயன், நிக்கல், கோபால்ட்டு, அதோடைய பல்க் ஸ்டேட் வந்து ஃபெரோமேக்னெட்டிக், நான் ஃபேஸ் ஸ்டேட் வந்து சூப்பர் பேராமேட்டிக். அப்புறம் வந்து இந்த பேராமேக்னெட்டிக் சிஸ்டம் மூணாவது பற்றி அந்த மேக்னெட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ் நேச்சரில் வரும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ். இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி இன்ஜினியரிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பயோமெடிக்கல் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங். இது 4 இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து சின்ஸ் தே ஆர் யூஸ்டு ஸ்ட்ராங்கர் லைட்டர் டு மேக் ஹார்ட் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த நேனோடியூப் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வேக்கம் சீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஜெயின் மேக்னெட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜிஎம்ஆர் அந்த டெக்னிக்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பார்க்கும்போது என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு குவாண்டம் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அண்டு ஃபோனெட்டிக் கிறிஸ்டல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிசைன்ஸ் இன் ரோபோட்ஸ் அசம்பிள்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு, ஹைலி ஸ்டோரேஜ் பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டிஸ்போஸ் ஸ்பீட் ஆஃப் த டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடியில் பார்த்தீங்கன்னா வந்து நேனோ மெட்டீரியல்ஸ் ஆர் யூ டு மேக்ஸ் சிடிஸ் அண்டு செமிகண்டக்டர் லேசர்ஸ். சிடியை ரைட் பண்ணுறதுக்கு செமிகண்டக்டர் லேசர். ஓகேவா. சிடியை ரைட் பண்ணுறதுக்கு. ஓகேவா. தே ஆர் யூஸ்டு இன் இன்ஃபர்மேஷன் அந்த பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த இது வந்து மொபைல்ஸு, லேப்டாப்ஸு அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பயோமெடிக்கல் அண்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து எலக்ட்ரான்ஸ் அண்ட் சோலார் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து டிஎன்ஏ சிப்ஸ் எல்லாம் அதை செக் பண்ணுறதுக்கு, நம்ம பாடியில் இருக்கிற டிஎன்ஏ சிப்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த நேனோ பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நேனோ கோபால்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்ம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கார்பன் நேனோ டியூப், சிஎன்டிஎஸ், கார்பன் நேனோ டியூப்னா வந்து ஜஸ்ட் அதோட இன்ட்ரடக்ஷன் சொல்கிறான். Carbon nanotube is the discovery of carbon leads to form straight corded structure of the other graphite and diamond which have similarly research worldwide to research. ஓகேவா. இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்பன் நேனோடியூப் இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் ரிசர்ச் பண்ணி சிஎன்டி அந்த டெக்னிக் மூலமா யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் நேனோடியூப்ஸ் சிஎன்டி சொல்லுவாங்க. அது ஆர் மாலிகுலர் ஸ்கேல் டியூப் ஆஃப் கிராஃபைட் கார்பன் அண்டு அவுட்ஸ்டாண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ். தி ஆர் அமாங் த ஸ்விஃப்டஸ்ட் அண்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைபர் ரிசர்ச் till date with remarkable electronic properties and applications. இது டைப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்ஸ் இருக்குது. 2 டைப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சிங்கிள் வால்டு நேனோடியூப்ஸ், மல்டி வால்டு நேனோடியூப்ஸ். அதாவது SWNT, MWNTனா வந்து S ஃபார் சிங்கிள், W ஃபார் வால்டு, NT நேனோடியூப் மல்டி வால்டு. அப்புறம் வந்து சிங்கிள் வால்டு நேனோ ஹார்ன்ஸ் H SWNH. ஓகேவா. இந்த டைப்ஸ் ஆஃப் நேனோடியூப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் நேனோடியூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த கிரெயின் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது 3 இருக்குது. அதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3 mm to 30 nanometer அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 3 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆர்ம் சேர் ஸ்ட்ரக்சர், ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர்,
Churchill structure. ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஹார்ம் சார்ட் ஸ்ட்ரக்சர். ஹார்ம் சார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் இந்த ஹார்ம் ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு இந்த ஷேப்பில் இருக்கும். இது ஹார்ம் ஷேம். இது வந்து ஜிக்ஸாக்னா ஜிக்ஸாக் மூலியம் போகிறது. இது வந்து சர்ச்சில் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இதை வந்து நானோ டியூபோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தது வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கார்பன் நானோ டியூப்ஸ். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கார்பன் நானோ டியூப் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு the carbon nanotubes are very tight and weight, but they are very strong. they used in most aerospace industries யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து they are used in construction nanoscale electronic device. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற போது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கார்பன் நானோடியூப் CNT வந்து யூஸ் இன் பேட்டரி எலக்ட்ராட்ஸ் ஃபியூல் செல்ஸ். பேட்டரி பற்றி அதோட எலக்ட்ராட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த CNT யூஸ் பண்ணுறாங்க. CNT யூஸ் டெவலப்மெண்ட் ஃபஸ்ட்டு ஃப்ளாட் பிளேட் டிஸ்பிளே அங்கே யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் காம்போசிஷன் CNT பார்த்தீங்கன்னா வந்து லைட் வெயிட் ஷீல்டிங் மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க. லைட் வெயிட் ஷீல்டிங். செமிகண்டக்டிங் வந்து CNT வந்து ஸ்விட்சிங் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க. நானோ டியூப்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் டு கேட்டலைஸ் சம் கெமிக்கல் ரிசர்வ் யூஸ் பண்ணுறாங்க. யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இதெல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கார்பன் நானோ டியூப்ஸ். கார்பன் நானோ டியூப்ஸ் அப்ளிகேஷன் பார்த்தோம். இதோட வந்து 15 முடிச்சுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது வந்து ஃபஸ்ட் 2 யூனிட் இது மட்டும்தான் வந்து ப்ராப்ளத்தை பார்த்தோம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் யூனிட்டு 4th யூனிட்டு 5th யூனிட்லேருந்து ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஓகேவா, ஸோ நானோ மெட்டீரியல்ஸ்ன்றதுனால ப்ராப்ளம் எதுவும் கிடையாதுனால ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போது 3rd யூனிட்டோட ப்ராப்ளமும் 4th யூனிட்டோட ப்ராப்ளம் வந்து வி டிஸ்கஸிங். ஓகேவா, தேங்க்யூ.